ஹாய் வஸ். இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்முக்கு வந்திருக்கோம். மழை பெஞ்சு அடுத்த நாள். ஸோ எல்லாம் வந்து களைஞ்சி கீழே விழுந்து அங்கங்கே பறந்து போயிருக்கு கோணிகள்லாம். கொஞ்சம் சில வேலைகள் இருக்குது இன்னும். இங்கே பாருங்கள், இங்கே சின்னதாக ஷீட் போட்டு ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம வந்தால் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் மழையிலையோ இல்லை வெயிலையோ வரோம் அப்படின்னா இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக கொஞ்சம் நிழலாகவும் இருக்கும் இல்லையா, மழை பெஞ்சாலும் நனைய மாட்டோம். ஸோ இந்த சுண்டைக்காய் செடியெல்லாம் வந்து அப்ரூவ் வேறு இடத்துல வந்து நட்டு வச்சிடலாம் அப்படின்னு இருக்கோம். அடுத்து இங்கே பாருங்க, ஒரு 5 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட போன ஃப்ரைடே வந்தேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், அதோட இன்னைக்கு தான் வந்திருக்கேங்க. இன்னைக்கு வந்து வெட்னஸ்டே. இந்த காராமணியெல்லாம் நல்லாவே வந்து முட்டி இருக்கு. நான் ஆல்ரெடி வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு இதெல்லாம் பறிச்சு. ஸோ இப்போ இந்த காராமணியெல்லாம் வந்து பறிக்க போகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஆசாசியாக இதை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இது என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீர்ப்பங்காய் செடி. ஸோ இந்த மாதிரி வந்து பிஞ்சு எடுத்து எடுத்து என்ன பண்ணுதுன்னா அதை இந்த மாதிரி பழுத்து கொட்டிடுது. ஸோ ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. ஒரு வேளை சீசன் இல்லையோ, நம்ம வந்து தப்பான நேரத்தில் போட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இங்கே பாருங்கள், இந்த பிஞ்சு எல்லாமே வந்து ஒரு மாதிரி கலர் மாதிரி பழுத்து போய் கீழே கொட்டிடுது. நான் எதிர்பார்க்கவே இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. இங்கே பாருங்கள், இந்த குச்சி நட்டு ஹைட்டில் விட்டால் ஒரு வேளை வருமோ அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி இந்த சணல் கயிறு கட்டி கொடி ஏற்றி விட்டேங்க. அதுலேயுமே வந்து ஆனால் இந்த மாதிரி வந்து பழுத்துட்டு தான் இருந்துச்சு. எப்படியோ தப்பி இந்த பிஞ்சு வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஏற்கனவே வந்து பிஞ்சுங்க இதே மாதிரி வந்து வந்து பழுத்து பழுத்து போயிட்டே இருக்குது. வருமோ வராதோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நைட் ஆனால் தாங்க இதில் வந்து அந்த பூக்கள் வந்து மஞ்சள் கலரில் நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா லெமன் எல்லோ கலரில் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. எனக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம செடியில் வந்து பீர்ப்பங்காய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து பீர்ப்பங்காய் செடி வச்சு இப்போ இந்த காய் வந்திருக்கு. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. காராமணியெல்லாம் நிறையவே வந்து முத்தி இருக்குது. ஸோ இன்றைக்கி அதை ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். அடுத்து இன்னொரு விஷயம், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கை செடியாண்ட வந்து குட்டி குட்டியாதோ இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்புறம் பிடுங்கிடலான்னு விட்டேன். அது என்னடானா இவ்வளோ செடி வந்து கொடிகள் வந்து படர்ந்து வந்துடுச்சு. இதை இப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லாக வந்து படர்ந்து எல்லாம் வந்து ஒரு மாதிரி அடப்பாகி இந்த செடியை வளர விடாது. ஸோ அதனால் வந்து இதை வந்து பிடுங்கி எடுத்துடலான்னு இருக்கேன். வியூவர்ஸ், நான் வந்து ஆல்ரெடி இந்த செடி வந்து கட் பண்ணிவிட்டு இலைகளை வந்து பறிச்சுட்டேன். திரும்பவும் வந்து 1 வீக்லேயே வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோத்திங் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இலைகளுமே வந்து நல்லா பெரிய சைஸாகவே இருக்குது. நான் பறிச்சுட்டு போகும்போது குட்டி குட்டியாக இருந்தது இலை. மல்லி இன்னும் வந்து அரும்பு எடுக்கலை, பார்த்தீங்கனாலே தெரியும். அது மாதிரி வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து சும்மா இங்கே வந்து நட்டு விட்டேன். இது அழகாக நல்லா சூப்பராக படர்ந்து வருது. புதினா மிளகாய் மட்டும் அப்படியே நின்றுட்டே இருக்குது, என்னன்னு தெரியல. பூக்கள் எடுக்குது, ஆனால் இப்போ தான் பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து அது நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சூப்பரான ஒரு விஷயங்க, வெண்டைக்காய் செடி. இது வந்து நம்ம அங்கே இருந்த 2 வெண்டைக்காய் செடி இருந்தது இல்லையா, இதில் இருந்து நான் வந்து விதையை எடுத்து அதில் வந்து போட்டேன். 4 விதை தான் இருந்தது. குட்டி வெண்டைக்காயே வந்து இந்த மாதிரி பழுத்துட்டு இருந்தது, அதாவது காஞ்சிட்டு இருந்தது. ஸோ அந்த 4 விதையுமே வந்து நட்டு விட்டேன். அதில் வந்து 2 விதை வந்து வந்திருக்கு. இங்கே பாருங்க, அதோ இங்கே ஒரு செடி, இங்கே ஒரு செடி. இன்னொரு விஷயம், சூப்பராக கத்திரிக்காய் வந்து நிறையவே வந்திருக்குங்க. நீங்கள் பாருங்க, இன்னைக்கு நிறைய கத்திரிக்காய் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதையுமே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். முருங்கைக்கலை துளுக்குது, திருப்பி மறுபடியும் அப்படியே சாகுது, ஏன்னு தெரியல. பீவர்ஸ், 2 அவரைக்காய்ங்க. கோழி அவரைன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போட்டுருந்தாங்க ஒருத்தவங்க. ஆனால் இது வந்து கோழி அவரை தானா அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க பார்த்துட்டு. ஸோ 2 அவரைக்காய் பிஞ்சு தான் வந்திருக்கு. அடுத்து இந்த எலும்பொட்டி தழை சூப்பராகவே வந்து தழைஞ்சு வந்துக்கிட்டு இருக்குங்க. எவ்வளோ பெருசாக வந்துருச்சு பாருங்கள். நான் வச்சு எப்படியும் ஒரு 6 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். 6 மந்த்தா 5 மந்த்தாக தான் இருக்கும். சூப்பராக வந்துருச்சு. நம்ம தர்பூசணி வந்து இவ்வளோ தான் வந்திருக்கு. ஸோ இதுவுமே வந்து நல்லா ஆடு வந்து கடிச்சிச்சு சின்ன பிஞ்சியாக இருக்கும்பொழுது.
அது ஓடியாந்து வேலை செய்கிறவங்க துரத்தி விட்டதுனால இது தப்பிச்சுது. இப்போ வந்து ஆர்வஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது செடி வந்து ரொம்ப ஒரு மாதிரி காஞ்சி போச்சு. இங்கே ஒன்று இருக்குது, இது வந்து விட்டு வைப்போம், கொஞ்சம் பெருசாகட்டும், இதை பறிச்சுக்கலான்னு இருக்கேன். இந்த செடியில் கொச்சான்னு வந்து துளிர் வந்திருக்குங்க. இது எல்லாமே ஒரே சிங்கிள் ஸ்டெம்மாக வந்து லேயராக வந்துகிட்டு இருந்தது இந்த மாஞ்செடி. இது வந்து கேசர் மாம்பழம் செடி அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோ போட்டிருப்பேன். ஸோ புதுசாக பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோவுமே செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நெல்லி மரம் செடி வந்து நிறைய பூச்சிகள் அடித்து இப்போ தான் ரெக்கவர் ஆகி இருக்குது. நான் வந்து இதுக்கு பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு மெடிசன் கொடுத்துருக்கேன். கொடுத்ததுனாலே என்னமோ தெரில, நல்லா இருக்குது. ஏன்னா இது இலையெல்லாம் சுருண்டு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருந்துச்சு தொட்டாலே. இந்த மாதிரி இலையே வந்து இப்போ இதுவாக இல்லை, ஹெல்த்தியாக. ஸோ இப்போ நல்லா வந்து சூப்பராக வந்திருக்கு இலை. அதே மாதிரி இந்த செடியுமே வந்து நல்லா கட்டிங்ஸ் பண்ணி விட்டுருக்கேன், நிறைய துளிர்கள் எடுக்கணும் அப்படின்றதுக்காக. அடுத்து இங்கே இருக்க செடியில் பாவக்காய் வந்திருக்கு, ஒன்று தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல, ஒரு பாவக்காவாக இருந்தாலும் நம்ம வந்து அதை இது பண்ணிக்கலாம். எந்த ஒரு குழம்பு வச்சாலும் அதில் வந்து பாவக்காய் போட்டுக்கலாம். இது தண்டு வித்தியாசமாக இருக்குங்க பாருங்களேன். நான் பீர்ப்பங்காய் பிஞ்சின்னு நினச்சேன், அதனால தான் ஒத்து பார்த்துட்டு இருந்தேன். அடுத்த ஈல்டு வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கத்திரிக்காய் செடியுமே அடுத்த லேயர் வந்து வச்சுருக்கேன். ஆனால் இது வந்து வேறு கத்திரிக்காய். இது என்ன கலர் வருது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பிஞ்சு வருது, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. பூவுமே வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. வெள்ளை கத்திரிக்காவா என்னன்னு தெரியல, வெள்ளை கலரில் இருக்குது. இதோட பூக்கள் வந்து நல்லா உங்களுக்கு தெரியும், இந்த பாருங்க, ஒரு மாதிரி பர்பிள் கலரில் வரும். சூப்பராக இருந்துச்சு. கத்திரிக்காவை பாருங்கள், 1 வீக் ஆகிடுச்சு நான் வர, அதனால் கத்திரிக்காயெல்லாம் நல்லா பெருசாகிட்டு இருக்குங்க. தெரியுதுங்களா? இதில் வந்து ஒரு 2 காய் விதைக்கி விட்டுடலாம் அப்படின்னு இருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது பாருங்க. இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ நிறைய வந்திருக்கு. செடிக்குள்ளெல்லாம் மறைஞ்சு நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பறித்து எடுத்துக்கலாம். இங்கே இருக்க கத்திரிக்காய் செடியிலையுமே பாருங்க, இதுலேயும் இருக்குது. ஸோ வீட்டுக்கு தேவையானது எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 1 kg வந்துடும்னு நினைக்கிறேன். எல்லா செடியுமே நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக இருக்குங்க. இந்த தோரஞ்செடி தான் வந்து நல்லா பெரிய சைஸாக வந்துடுச்சு. இன்னும் வந்து பூ எடுக்கலை. பூ எடுத்துச்சுன்னா நிறைய காய் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்கு போக நிறைய பேருக்கு வந்து கொடுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. மல்லி செடியுமே வந்து சூப்பராக வந்து வளர்ந்து வந்துடுச்சு. இன்னும் அரும்பு எடுக்கலை. இங்கே ஒரு லேயர், அங்கே ஒரு லேயர் கத்திரிக்காய் செடி போட்டிருப்பேன். வெண்டைக்காயுமே வந்து நல்லா காய்ச்சிருக்கு. இந்த தர்பூசணியுமே வந்து பறித்து எடுத்துக்கலாம். வியூவர்ஸ், இப்போ இந்த தர்பூசணியை வந்து பறித்து எடுத்துக்கலான்னு இருக்கேன். ஏன்னா செடியெல்லாம் வந்து ஒரு மாதிரி காஞ்சி போச்சு இல்லையா, அதனால் வந்து தர்பூசணி இதுக்கப்புறம் விட்டால் வேலைக்கு ஆகாது. அடுத்து இங்கே ஒரு தர்பூசணி இருக்குது, அதையுமே வந்து பறித்து எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், செல்லு அரிக்குது. மண்ணிலேயே உட்காந்துட்டு இருக்கு இல்லையா, ஃபுல்லாக மண்ணாயிடுச்சு. அடுத்து இதை கூட பறிச்சிக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். செடி எப்படி இருக்குன்னு பார்த்தா காஞ்சி போயிருக்கு, இங்கே பாருங்கள். அதனால் இதையுமே பறித்து எடுத்துக்கலாம். வியூவர்ஸ், இதில் இருக்க காஞ்ச வெண்டைக்காயை வந்து பறித்து எடுத்துட்றேன். ஏன்னா விதைக்கு வந்து தயாராகிடுச்சு. நசுக்கி எடுத்தால் அது என்ன ஆயிடுதுன்னா விதையெல்லாம் கொட்டிடுது. அதனால தான் இப்படி கத்தி வச்சு கட் பண்ணிட்டுருக்கேன். கட்டரை எடுத்து வரல. இதில் நிறைய விதை இருக்கும். அடுத்து இதில் இருக்க இந்த வெண்டைக்காய் வந்து ரெண்டுமே வந்து
இது முத்திட்டு இருக்கு. ஸோ அதை விட்டுருவோம். இதுவுமே அப்படிதான் இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போஸ் இது 4மே வந்து விதைக்கு விட்டுடலாம், ஏன்னா அப்புறம் அறுத்து வீணாகக்கூடாது. கத்திரிக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாமா? இங்கே ஒரு கத்திரிக்காய், அது பிஞ்சாக இருக்குது கொஞ்சம். அடுத்து இந்த கத்திரிக்காய், இதையுமே வந்து பறிச்சு எடுத்துடலாம். இந்த லைனில் இருக்க கத்திரிக்காய் வந்து பறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பெருசாக இருக்குது இல்லையா? ஆனால் இது வந்து முத்தியே இருக்காதுங்க, அந்த அளவுக்கு பிஞ்சாக இருக்கும். இருந்தாலும் ஒரு கத்திரிக்காய் மட்டும் விதைக்கு விட்டுடலான்னு இருக்கேன். 1 இல்லை 2. இங்கே இருக்கிறதும் பெருசாக இருக்குது. ஸோ இதுவும் இருக்கட்டும் விதைக்கு. இதெல்லாம் முத்திர ஸ்டேஜுக்கு ஆயிட்டாங்க. அடுத்து இங்கே கட்டர் இருந்தால் நல்லா ஈஸியாக இருக்கும் கட் பண்ண. இதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, கீழே இருக்கிறது மட்டும் பறிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கிலோ கிட்ட இருக்குங்க, 1 கிலோக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் கத்திரிக்காய். மிளகா செடியாண்டியே வந்து முட்டிக்கிட்டு நிற்கிறாங்க இந்த காராமணி செடியெல்லாம். ஸோ காயெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து இருக்க பிஞ்சியும் காலி பண்ணிட்டோம்னா அடுத்து இதில் பிடிங்கி எடுத்துருவேன். காஞ்சதுமே எடுத்து வேக வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நல்லா முட்டி இருக்கானா, நிறைய காராமணி இருக்குது இந்த தடவை. நம்ம வீட்டிலேயே வந்து காராமணியோ இல்லை எந்த ஒரு பயிராக இருக்கட்டும், காய்கறியாக இருக்கட்டும், சின்னதாக ஒரு இடம் இருந்தால் கூட போதுங்க. ஆர்கானிக்காக மருந்து கிருந்து எதுவுமே இல்லாமல் சூப்பராக விதைச்சி நம்ம வீட்டுக்கு சமைச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பீர்ப்பங்காய் செடி போய் அதில் பிணைச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, இங்கே நிறைய எறும்பும் இருக்கு. எறும்புங்க அதிகமாக இருந்தாலே மாவு பூச்சி வந்துடும் எல்லா செடியிலையும். எவ்வளோ எறும்பு இருக்கு பாருங்க. நல்லா முத்தினாலே நல்லா தெரியும், காய்கள்லாம் கொட்டை கொட்டையாக இருக்கும். சங்குப்பூ செடியெல்லாம் நான் வைக்கவே இல்லைங்க, ஆனால் அதுவே வந்து தானாக வந்துட்டுருக்கு. வந்து என்ன பண்ணுதுன்னா மற்ற செடிங்களெல்லாம் வந்து பின்னிக்கிட்டு இருக்கு. இந்த அவரைக்காவை பறிக்கலான்னு பார்த்தேன், சரி 2 தானே வந்திருக்கு, விதைக்கு விட்டுடலாம். இதில் ஒரு எப்படியும் 4 விதை இருக்கும் 2 காயிலையும். இங்கே பார்த்தீங்கன்னா வருங்க, தர்பூசணி உள்ளவே இருந்து அழுகி போயிருக்கு. வெயிலுக்கு தாங்கலை எல்லா காயுமே. கரெக்டாக சீசனுக்கு ஏற்ற மாதிரி போடணுங்க, அது மட்டும் சொல்கிறேன். இந்த ஆடிப்பட்டம் தைப்பட்டம் அப்படின்றாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம காய்கறிகள் விதையிலோ இல்லை பூக்களோ செடி எந்த செடியாக இருந்தாலும் அப்படி தான் போடணும். அப்படி தான் கரெக்டாக வந்து பதமாக நமக்கு வந்து நிறைய ஈல்டு கிடைக்கும். இப்போவுமே எனக்கு தெரிஞ்சு எனக்கு எங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பருப்பு வகையாக இருக்கட்டும், நல்லாவே வந்து ஈல்டு கொடுக்குது. சும்மா அப்படி தூவி விட்டதுக்கே இவ்வளோ வருதுன்னா அது கேர் பண்ணி போட்டால் எப்படி இருக்கும்? எல்லாமே இதெல்லாம் பறித்து எடுத்துக்கலாம். இது நல்லா வந்து இந்த மாதிரி இருக்கும் போதே நம்ம பறித்து சாப்பிடலாம். இந்த கலரில் இருக்கும் போது பச்சை பயிர் தானே, அதனால் வயிறுலாம் வலிக்காது. இதே வந்து உளுத்தம் பருப்பு சாப்பிட்டா தான் வயிறு வலிக்கும். இங்கே பாருங்க, இது வந்து வெறும் குச்சி தான் வந்து எடுத்துகிட்டு வந்து நட்டு இருந்தேன் மல்லிச்செடி. சூப்பராக வந்து இலைகள் வந்து தளிச்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இந்த மல்லிச்செடியுமே அப்படி தான் வருது. ஸோ நிறைய வந்து செடிகள் வந்து நல்லா வளர்ச்சி இருக்குது இந்த மண்ணுக்கு.
இருந்தாலும் கொஞ்சம் நம்ம உரங்கரம் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக வரும். இந்த பன்னீர் ரோஜா மட்டும் ஏன்னு தெரியல, இன்னும் பூ பூக்கவே இல்லை. கட் பண்ணி கூட விட்டுட்டேன். பார்ப்போம் எப்போ பூக்குதுன்னு. இதில் வந்து 4வது தடவையாக நான் வந்து பூ வந்து கட் பண்ணுறேங்க. 4 இல்லை 5வது தடவை, சாரி. ஸோ பூ நல்லா வந்து பூத்துருக்கு பாருங்க. இந்த ரோஜா பூ வந்து நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா பெரிய சைஸாகவும் வருது. இது இந்த வாங்கிட்டு வந்த செடி வந்து ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லாவே வந்து பூக்குது. நான் வந்து இப்போ கையில் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுலேருந்து 2 இன்ச்சு கீழே இறக்கி தான் வந்து கட் பண்ணணும். கட்டரை எடுத்துகிட்டு வராதனால நான் இதை அப்படியே விட்டுருக்கேன். அடுத்த தடவை வரும்போது நான் இதை கண்டிப்பாக வந்து இந்த பிரான்ச்சை வந்து கட் பண்ணி விட்டுருவேன். நீங்களும் வந்து அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய துளிர் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. பூக்களும் வந்து அதிகமாக வரும். இதில் பன்னீர் ரோஜாவில் பாருங்கள், கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நிறைய வந்து அங்கங்கே துளிர்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. திராட்சை செடியுமே வந்து சூப்பராக வந்து துளிர்த்து வருது. இவங்களுக்கு பந்தல் போடணும், போடலாம். அது எப்போ போடுறதுன்னு தெரியல. ஸோ டைம் கொஞ்சம் கிடைக்கல. டைம் கிடச்சிதுன்னா போட்டுடலான்னு இருக்கேன். அடுத்து இந்த பாவக்காய் கொடியில் ஒரு காய் கூட வந்து பறிக்க முடியலங்க. பிஞ்சு வருது, ஆனால் என்ன ஆகுதுன்னே தெரியல, காணவே காணோம். ஸோ எப்போ வருதோ அப்போ பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, சூப்பராக வந்திருக்கு பிஞ்சு, நிறைய இருக்குது பாருங்க. சும்மா கயிறு கட்டி பந்தல் போட்டு அதுக்கான ஒரு வழி பண்ணாதான் நமக்கு வந்து ஈல்டு கிடைக்கும் போல. ஸோ வியூவர்ஸ், நம்மளுடைய ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து ரெனோவேட் பண்ணி முடித்த பிறகு, ரெனோவேட் பண்ணிடுறேன், ஒர்க்கெல்லாம் முடிஞ்ச பிறகு நான் காமிக்கிறேன். லைட்டுக்கெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டுட்ருக்காங்க செவுத்தில். மீதி பொருளாக இங்கே எடுத்து வந்து வச்சுருக்கோம். கொஞ்சம் டஞ்சனாக தான் இருக்கும் உள்ள. க்ளீனாக முடித்த பிறகு சூப்பராக இருக்குங்க நம்மளுடைய ஃபார்ம். அது எப்படி இருக்குன்றத அடுத்தடுத்து வர வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்கலாம். கண்டினியூஸாக நான் வந்து போட்டுட்ருப்பேன். கண்டிப்பாக நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு கூட ஆல் இன் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இங்கே பாருங்கள், பாரிஜாதம் வந்து சூப்பராகவே வந்து அரும்பு எடுத்து நல்லா வந்து நிறைய வந்து எல்லா பிரான்ச்லேயுமே வந்து அரும்பு வந்திருக்குங்க. இன்னும் வந்து பூக்க ஆரம்பிக்கல. இந்த தோரம்பருப்பு செடியில் எவ்வளோ தோரம்பருப்பு வருது அப்படின்றத நம்ம வந்து நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். ஐ மீன் அதில் பூ எடுத்து காய் எடுத்த பிறகு. ஆவாரம்பூ செடியுமே வந்து சூப்பராக துளுர்த்து வருது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து அழகழகாக பூக்கள் பூக்குது. இங்கே பாருங்கள், செம்பருத்தி கூட பூத்துருக்கு. இது அப்படியே விட்டால் வீணாக போயிடும். ஸோ நம்ம அதை பறித்து எடுத்துகிட்டு போய் சாமிக்கு வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் பறிச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், ரோஸ் கலர் இட்லி பூ செடிங்க. என் பொண்ணு ரோஸ் கலர் தான் வேணும் அப்படின்னா அதனால் ரோஸ் கலர் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனால் அரும்புமே இப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரெட்டு செம்பருத்தியுமே வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். நல்லா தளைஞ்சு இப்போ தான் வருது செடி. மருதாணி செடி விதை போட்டு வர்றது சூப்பராக வந்துடுச்சு. அதே மாதிரி கொய்யாவுமே விதை போட்டு தாங்க வருது, நல்லா வருது. இது வந்து ஒருத்தவங்க கிட்ட வந்து கேட்டு வாங்கிட்டு வந்த செம்பருத்தி செடின்னு சொன்னேன் இல்லையா, ரோஸு ஒயிட்டு, இது ரெண்டுத்துல எதுன்னு தெரியல. எனக்கு பக்கத்தில் இந்த கிளை ஒன்று காஞ்சி போச்சு. மெலீஸ் குச்சி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளுடைய ஃபார்மில் அடுத்த ஈல்டுக்கு தயாராகிறாங்க. பப்பாளி மரம், மாமரத்தை கூடவே இவங்களும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். பெரிய மரம் வந்து அழகாக வந்தது. இங்கே பூசு வேலை செய்யும் பொழுது என்ன ஆயிடுச்சு, சிமெண்ட்லாம் பட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. மூலிகை செடியுமே இருக்குது நம்ம வீட்டில். இங்கே பாருங்கள், இதில் க்ரீன் கலரில் வெட்டுக்கிளி எவ்வளோ அழகாக உட்காந்துட்ருக்கு. தூது வேலை செடிங்க. சளி இரும்பல் இருக்குது, நெஞ்சு சளியெல்லாம் சேர்ந்து போயிருக்கு, கபம் இருக்குது அப்படின்னா தூது வேலையை வந்து துவையில் அரைச்சி சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக கேட்குங்க. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டியது இருக்காது. அதே மாதிரி எலும்பு வலிக்கெல்லாம் வந்து முடக்கத்தான் கீரையை வந்து ரசம் வச்சோ சூப்பு வச்சோ இல்லை துவையல் பண்ணியோ சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுடைய மாஞ்செடியெல்லாம் நல்லா வந்து தலைஞ்சு இப்போ தான் வராங்க துளுத்து. ஸோ இதை எல்லா வீடியோவுமே நான் வந்து கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபார்மில் வந்து நம்ம எதுவும் பேக்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வரல, அதனால் இந்த மாதிரி கட்டை மேலே வச்சுருக்கேன். 3 தர்பூசணி கட்டிங் பண்ணியிருக்கேன், ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து கத்திரிக்காய்லாம் உள்ளே இருக்குது, காராமணி ப்ளஸ் வந்து பச்சைப்பயிறு, இது எல்லாமே இந்த பேக்கில் போட்டாச்சு. பூக்கள் வந்து பறிச்சாச்சு. இந்த பூ வந்து நம்ம வந்து சாமிக்கு வச்சிடலாம்.